டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நியூரோ சைக்காலஜி, நியூரோபயாலஜி இது ரெண்டு அடிப்படையில் நம்மளுடைய மூளையில் எத்தகைய மாறுதல்கள் ஏற்படும், அது நம்மளோட நடை உடை பாவனைகளில், நம்மளோட செயல்பாட்டு திறனில், நம்மளுடைய வேகமாக செய்யக்கூடிய திறமைகளில் எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும், எங்கனம் செம்மையாக செய்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு சாதாரண ஒரு அனக்டோட்டு, ஒரு விஷயம் சொல்லலாம். ஒருத்தர் அவருக்கு 70 வயசு ஆகுது அப்படின்னா என்ன, இஸ் இன் ஓல்டேஜ், எர்லி ஓல்டேஜ் இருக்கிறது வச்சுக்கலாம். எர்லி ஓல்டேஜ் 70 to 68லேருந்து 75, 77 வரைக்கும் எர்லி ஓல்டேஜ். 77லேருந்து 87 வரைக்கும் மிடில் ஓல்டேஜு. அதுக்கப்புறம் 77லேருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது இருக்கிற லேட் ஓல்டேஜ். அதுக்கப்புறம் ஓல்டேஜில் செனிலிட்டி வரைக்கும் போகலாம். 10 வயசு, 8 வயசு, 9 வயசு. அது சில நேரத்தில் அந்த வயது என்ன பண்ணோம், ஓவர்லேப் ஆகும். சிலவங்களுக்கு 75 வயசுலேயே மிடில் ஓல்டேஜ் வரும்பொழுதே அவங்களுக்கு ரொம்ப முடியாதபடி போயிடும். சில சமயம் 84 வயசானவங்க கூட அவங்க வேலையை அவங்க சாதாரணமாக அவங்களால முடிகிற அளவுக்கு அவங்க செய்துப்பாங்க. பட் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் வேணுமா இருக்கும். தே கேனாட் கோ அலோன் ஆன் தேர் ஓன். யாராலும் துணைக்கு வருதானா எங்கே வேணால் அவங்களால போக முடியுமா இருக்கும், எங்கே வேணால் போயிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அதெல்லாம் இருக்கும். சரி, இது எதுக்கு இப்போ திடீர்னு நியூரோ சைக்காலஜி பற்றி சொன்ன பிறகு இது எதுக்கு வருது, ஏஜை பற்றி எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க டாக்டரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தர் 25 வயசில், ஒரு 20 வயசில் ரொம்ப பரபரப்பாக எல்லா வேலையும் செய்வார். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் போய் மேட்ச் விளையாடுறத பார்க்கணுன்னா அவருக்கு ரொம்ப எந்தூசியாசமாக இருக்கும். அதில் ரொம்ப ஊக்கத்தோடு போய் பார்த்துட்டு அந்த மேட்ச் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வருவார். ஆனால் இப்போ அவரே 70 வயசில் ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கிற ஒரு டம்ளருக்கு, ஒரு கப்பில் இருக்கிற காஃபி, இல்லாட்டி போனால் ஒரு கப்பில் இருக்கிற டீ எதை எடுத்து குடிக்கிறது கூட அவரால் முடியாதபடி போகுது. முடியல, அந்த கப்பை தூக்கிறதுக்குள்ளே கீழே போட்டுருவோமோ அப்படின்னு இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு கையில் ஒரு பதட்டம் இருக்குது. அதனால அப்படியெல்லாம் என்ன அர்த்தம், ஏன் இப்படி நடக்கிறது? சாதாரணமாக எல்லாருக்கும் 70 வயசில் பிரிஸ்கா அஜயலாக இருக்க முடியுமே அப்படின்னு பொதுவாக பேசுகிற கருத்து தான். ஆனால் அந்த வயசில் அது ஏன் அப்படி தடுமாற்றம், அவங்களோட நடையில் ஒரு தளர்ச்சி அதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்மளோட மூளையில் வேலை செய்யக்கூடிய நியூரல் நெட்வொர்க்லாம் இருக்குது. இந்த சின்ன அனக்டோட் அப்படியே இருக்கட்டும், அதோட சைடில் என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டால், நியூரல் நெட்வொர்க்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஒரு நியூரல் நெட்வொர்க்குக்கு அந்த 2 கனெக்ஷன் வருதே, ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட ஒரு நியூரான் ஒரு எண்டு, அடுத்த எண்டும் அது என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்று டச் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் வர எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அதுக்கும் போகும். அது தொடர்ந்து கண்டினியூஸாக கரண்ட்டு, தட் இஸ் electrical impulses to move our limbs, electrical impulses to move our body parts அதெல்லாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதோ, கையை தூக்கணும், டேபிளில் வச்சுருக்கிற டீ எடுத்து குடிக்கணும், இல்லாட்டி போனால் காலில் ஷூ சாக்ஸ் போட்டுட்டு மார்னிங் வாக்கு போகணும், இல்லாட்டி போனால் ஒரு யோகா கிளாஸ்க்கு போய் உட்காந்து நம்மளோட மூச்சு பயிற்சியை செய்யணும் அப்படின்லாம் நம்ம சொல்லும்பொழுது நம்மளோட மனம் என்ன பண்ணோம், அதற்கு தயார் பண்ணிக்கும், இந்த சரீரத்தை எழுப்போம், நடந்து போகும். இது என்ன இவ்வளோ பெரிய காமெண்ட்ரி சொல்கிற மாதிரியாக நடக்கும். இது இப்போ யோகா கிளாஸ் போனோன்னா உட்காந்துலேருந்து எழுந்து உடனே போய் கிளாஸ்க்கு உட்காரணும், மேட்டை போட்டுக்கணும், ஏற்கனவே மேட் போட்டிருக்கோம், அதில் உட்காந்து போய் எக்ஸசைஸ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு. ஸோ இது என்னத்தை காட்டுறதுன்னு கேட்டால், நம்மளோட இது இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இங்கே பேசலான்னா, நம்மளோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி செலவுபடுத்துறது, கையில் பேங்க்கில் பேலன்ஸ் குறைவாக இருக்குது, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பணம் எடுத்து செலவு பண்ண முடியாது. லிமிட்டட் பேலன்ஸ் ஒன்று இருக்குமே, அதாவது போதுமான அளவுக்கு கணக்கில் காசு இருக்கணும், அது இருந்தால் தான் செக் புக் ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் உண்டு. அதையும் தாண்டி அதிகமாக இருந்தால் தான் யூ கேன் வித்ட்ரா ஃபண்ட்ஸ். அதுதானே ரூலு எங்கேயுமே. அதே மாதிரி தான் நம்ம மூளையிலையும் போதுமான அளவுக்கு எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸோட குவாலிட்டி ஆஃப் இம்பல்சஸ் இருக்கே அது குறைவாக இருந்தால் நிறைய பாடி பார்ட்ஸோட என்ன பண்ணோம், அதெல்லாம் வேலை செய்யாது, லிம்ஸ் வேலை செய்யாது, வேலை செய்யவும் இருக்கும், ஆனால் ரொம்ப நிதானமாக ஸ்லோ மோஷனில் வேலை செய்யும். ஸ்லோ மோஷனில் வேலை செய்தால் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, எப்படி காஃபி எல்லாம் எடுத்து குடிக்கிறது, டேபிளில் இருக்கிற சாப்பாடு எடுத்து எப்படி சாப்பிட்றது, ஆனால் பொறுமையாக இருந்துக்கணும், சாப்பிட்டுக்கணும். அப்படின்னா those things are bit tiresome for the elderly people. வயதானவங்களுக்கு அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், பிரெயின் டிரைவ்டு அந்த இருக்கே
நம்மளோட மூளை மூலமாக சேர்த்து வச்ச எனர்ஜியை போதுமான அளவுக்கு இல்லாததுனால பேங்க் பேலன்ஸ் எப்படி குறைவாக இருக்கோ அதுபோல் இங்கேயும் இது என்ன இருக்குது, பிடி பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் அந்த ஃபேக்டர், நியூரோட்ராபிக் ஃபேக்டர் என்ன இருக்கும், பிஏ பிரெயின் டிரைவ்டு பிடிஎன்எஃப் அப்படின்னு பேர். இந்த பிடிஎன்எஃப்ன்றது என்னன்னு சொன்னால் நியூரல் எனர்ஜி. அந்த நியூரல் எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடி உடல் ரொம்ப அஜயிலாக சுறுசுறுப்பாக வேகமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், இது அந்த பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர் இருக்கு, அந்த காரணியை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு கேட்டால், பெரிய அளவில் அதிகமான அளவில் வேகமாக நம்மளோட மூளைக்கு வேலை கொடுக்கணும். மூளை ரொம்ப அஜயிலாக இருக்கணும். நிறைய என்ன பண்ணணும், அந்த கிராஸ்வேர்டு பசிலு, அப்புறம் மாற்றி மாற்றி செய்யறது, அப்புறம் நம்பரை திருப்பி சொல்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் 60 வயசுலேருந்து தொடர்ந்து செய்ய துவங்கினா அது என்ன ஆகும்னா 70 வயசுக்கு இது போல் ஒரு கடினமான நேரம், அதாவது நம்மளோட கப்லேருந்து காஃபி எடுத்து கொடுக்க முடியாதபடி இருக்குது. அதுவே பயமாக இருக்குது, ஏன்னா கீழே எங்கேயா போட்டுடுவோமோன்னு. அந்த டீ கப்போட கனமே வித் காஃபி எவ்வளோ தூரம் இருக்கும், அட் த மோஸ்ட் அது 200 ml இருக்கும். 200 ml காஃபி குடிப்போம், இருக்கவே இருக்காது. 120 150 ml 150 ml ஒரு காஃபியோட அளவு. அந்த கப்போட கனம் இருக்கும், அது ஒரு 50 கிராம் போல் கனம் இருக்கும்னு வைங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்மளால கனம் தூக்க முடியாதபடி இருக்கும். இதுக்கு என்ன காரணம், அந்த பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் இருக்கே அது ரொம்ப குறைவானதாக அளவில் இருக்குது. அதனோட செயல்பாட்டு திறன் அவளை அந்த ஸ்புரிக்கிறது, அந்த ஒன்று சொல்லமில்ல, அதாவது ஒரு அளவுக்கு மேலே இருந்தால் தான் அது மேலே வேலை செய்யும் அப்படின்னா, அந்த அளவுக்கு குறைவாக அந்த லைன்லேயே இருக்கிற மாதிரி அது அவ்வளோ இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், போதுமான அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல மோட்டார் ஆக்டிவிட்டியை சிறப்பாக பண்ண துவங்கலாம். அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் போல் தொடர்ந்து அது போல் செய்யலாம். எப்படி, ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க ஒரு சில எக்ஸசைஸ் செய்யலாம். அதாவது வலது கையை தூக்கிக்கணும் மேலே, நம்மளோட ஷோல்டர் லெவலில் வச்சுக்கிட்டு நீட்டிட்டு அதை இடது முட்டியை தொடரும். அதே போல் இடது கையை தூக்கி வலது முட்டியை தொடரும். முட்டியை தூக்கிக்கணும், கையை இறக்கணும், ரெண்டுமே செய்யலாம். அந்த லைனில் பண்ணும்பொழுது மாற்றி சொல்லும்பொழுது 1 நிமிஷத்தில் 2 தடவை 4 தடவை பண்ணினா போகிறோம். வயதானவங்களாக இருந்தால், ஒரு 50 வயசில் இருக்கிறாங்க அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க 1 நிமிஷத்துக்கு 5 தடவை பண்ண முடியும். அவர் பால்யத்தில் இருக்கிறாங்க, ஒரு 40+ அந்த இயர்ஸ்க்குள்ளே தான், அந்த ஏஜில் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க 1 நிமிஷத்துக்கு 10 தடவை பண்ணலாம். அதாவது அங்கே ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணலாம். அதாவது வலது கையினால் இடது முட்டியை தொடரும், இடது கையினால் வலது முட்டியை தொடரும். நிதானமாக செய்யணும். ஏன்னா அவங்களால காலை தூக்க முடியாது, கையை இறக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது அவங்க ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு சேஃபாக அதை செய்கிறாங்கன்னு வைங்க. அது என்ன பண்ணணும்னா கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்னு பேர். இந்த கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டியில் எல்லாமே மாற்றி செய்யும் பொழுது அது ஒரு பிரெயினோட வேலைக்கு, பிரெயின் செய்கிற வேலைக்கு, மூளையோட செயல்பாட்டு திறனுக்கு அது போடுற ஒரு உரம் போல். இப்போ நம்மளுக்கிட்ட தொட்டியில் செடி வச்சுருக்கோம், ஒரு என்ன மல்லிப்பூ செடி வருது, ஜாஸ்மின் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஜாஸ்மின் தொட்டியில் வளர்ந்து அது மேலே சிறப்பு கொடுக்கும் பொழுது அதில் என்ன வரும், பூக்கணும். ஜாஸ்மினோட குவாலிட்டி என்ன, த மோர் யூ கிவ் த மேன்யூர் அண்ட் ப்ராப்பர் வாட்டரிங் இருந்தால் அது நல்லபடியாக செடி மொட்டு அரும்பெல்லாம் வைக்கும், அதுக்கப்புறம் மொட்டு வரும், அப்புறம் பூவெல்லாம் கிடைக்கும்னு சொல்லும். அதுக்கு எப்படி மேன்யூரும் வாட்டரும் ரொம்ப முக்கியமோ அதுபோல் நம்மளோட மூளைக்கும் என்ன எக்ஸசைஸ், அதாவது இதுபோல் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது கிராஸ் மோட்டார், அதாவது வலது கையால் இடது முட்டியை தொடுறது, இடது கையால் வலது முட்டியை தொடுறது, அதை தொட முடியலைன்னா முட்டியை ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி கையையும் தாழ்த்தி அதை வேலையை செய்யலாம். இது மாதிரி பண்ணும்பொழுது ஒரு 3 நிமிஷம் பண்ணினா ஓவர் த பீரியட் ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட ஒரு இடத்துல செவுத்து பக்கத்தில் நின்ன பிறகு நம்மளுடைய ஒரே ஒரு காலை தரையிலேருந்து எவ்வளோ ஒசரம் தூக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 3 செகண்டுக்கு நிற்க முடியுமான்னு பாருங்கள், இல்லை ஒரு 5 செகண்டுக்கு நிற்க முடியுமான்னு பாருங்கள். செகண்ட்ஸ் தான் சொல்கிறேன், 5 நிமிஷம்லாம் கிடையாது. அட் த மோஸ்ட் 7 செகண்ட்ஸ் அது போல் நிற்கிறோம். 7 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி இல்லை,
7 நிமிஷம் இல்லை 7 செகண்டு என்ன 30 செகண்டு 40 செகண்டு அதுபோல் நிற்க முடியும்னு சொன்னால் எஸ் இட் இஸ் ஓகே, சரியாக நடக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் 1 நிமிஷம் அதுபோல் 1 நிமிஷத்துக்கு நிற்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாச்சு, பேங்க் பேலன்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை, யூ கேனாட் வித்ட்ரா எனி எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். அதனால் இதற்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்து வரப்போகிற ஒரு என்ன பண்ணலாம், 2-3 பதிவில் பார்க்கலாம். அதாவது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அதை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு என்ன சொன்னால், நியூரல் நெட்வொர்க்கில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸோ எனர்ஜியோட செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த முயற்சியை துளியாக பார்ப்போம். ஆனால் முதல்ல என்ன செய்யணும், கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி ஆட் டு பி லேர்ன்டு, ஆட் டு பி ப்ராக்டிஸ்ட் அப்படின்னு அதை நம்ம சிறப்பாக செய்ய துவங்கினாலே ஸ்லோலி நம்மளுக்கு என்ன பண்ணோம், மெதுவே நம்மளுடைய மோட்டார் ஆக்டிவிட்டியோட சிறப்புத்தன்மை, அந்த கெப்பாசிட்டி டு பர்ஃபார்ம் தோஸ் டாஸ்க் அது என்ன பண்ணோம், சிறப்பாக அமையும். அதனால் 70 வயசில் தான் நம்மளுக்கு உடல் தளர்ந்த பிறகு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண துவங்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யலாம், ஒரு 60 வயசு ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணலாம். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு 7 அல்லது 8 எக்ஸசைஸு நல்லபடியாக தெரிஞ்சிட்டோன்னு வைங்க, 70ன்றது சாதாரண விஷயம். வி கேன் சிம்பிளி ப்ரஷ் இட் அசைட் அண்ட் என்ன பண்ணலாம், யூ கேன் கிராஸ் இட் வெரி ஈஸிலி அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் 80th பர்த்டே அப்படின்னு நம்ம சொல்லி சிறப்பாக அவங்களுக்கு ஊக்குவிக்க முடியும். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.